Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்றைக்கி நம்ம half load ஸ்டிச்சில் வந்து டைப் 2 பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுட்டேன். சேம் அதே மாதிரி தான், அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக கொண்டு வரும், சரிங்களா? அதை விட இது கொஞ்சம் ப்ராடாக தெரியும். டைப் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் போட்டுட்டோம்னா திருப்பி மாற்றி மாற்றி நம்ம கண்டினியூஸாக கொண்டு போயிட்டுருப்போம். ஆனால் இது டைப் 2ல் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி கீழே கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுருணும். நம்ம லோட் ஸ்டிச்சில் இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டோம்னா போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கீழே போடும்போது ஒரு லாக், மேலே போடும்போது ஒரு லாக், அப்படி மாற்றி மாற்றி கொண்டு வரும். இதுவும் அப்படி தான். நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் வரைஞ்சி, அதாவது லைனில் வந்து செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதை போடலாம். செயின் வரைஞ்சிட்டு மேலே கீழே மாற்றி மாற்றி போடலாம். கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் பழகும்போது அப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து செயின் போடாமல் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு செயின் போட்டுக்கோங்க, போட்டுட்டு மேலே கீழே இந்த ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம அதை வந்து எப்படி போட்டோம், கீழே இப்படி எடுக்கிறோம், இப்படி இங்கே லாக் போட மாட்டோம், மேலே கொண்டு போயிடுவோம். ஆனால் இந்த இதில் டைப் 2ல் வந்து கீழேயும் லாக் போடுவோம், மேலேயும் லாக் போடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். வெறும் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஒரு போடுற டிசைனில் இந்த ஸ்டிச்சை போட்டோம்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ஸ்டிச்சை நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அகலமாக போட்டுறாதீங்க, அப்போது ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக ஆகிடும். அதனால தான் உங்களை நான் சொல்கிறேன், அடியில் ஒரு செயின் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த செயினை ஒட்டியே நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடுங்க. அதே சமயம் நம்ம அப்படி செயின் போட்டு போடும்போது எம்போஸ்டாகவும் தெரியும், எம்போஸ்டு ஸ்டிச் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி போட்டோம், இந்த ஆங்கிள்லேயே போட்டுட்டு வந்தோம் சரியா. ஆனால் இப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணியாச்சு, இப்படி 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 கொண்டு வர வேண்டியது இப்படி 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 கொண்டு வந்தாச்சு தெரியுதா. இப்போ அதுதான் உங்களுக்கு இந்த மேலே இந்த ஆஃப் இதுக்கு மேலே உள்ளதும் இதுக்கு கீழே உள்ளதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். இப்போ ஏன் இதை நான் இப்படியே போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து நம்ம எப்படி போட்டால் எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு டிசைனில் வந்து இந்த ஸ்டிச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம இந்த மாதிரி இந்த எப்படி சொல்லலாம், இந்த ஆங்கிளில் நீங்கள் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதே மாதிரி போடணும். அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள்லேயே போட்டுட்டு வரணும். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைட் லைனில் போடும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராது. இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி வளைஞ்சி வர்ற இடத்துங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வரும். அதுக்காக தான் நான் இதை வந்து பாதி இப்படியும் பாதி அப்படியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதே உங்களுக்கு நீங்கள் இந்த மேலே உள்ள பாதியை பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்குது சரியா. இப்போ இந்த பக்கம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். நம்ம எப்படி எந்த பக்கம் போட்டு கொண்டு வர்றோமோ அது மாதிரி அது மாறிடும். அதனால நீட்டாக போடுங்க. இந்த மிஸ்டேக்காக கூட போட்டு காமிச்சதுக்கு காரணமே அதுதான் உங்களுக்கு சரியா. இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இதே தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு சில இடங்களில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிச்சில் போட்டாலும், இப்போ ஒரு நூல் நம்ம போடும்போது எடுக்கும்போது ஒரு பிசுறு வருது அப்படின்னாலும் கூட நான் ஓரளவுக்கு நீட்டாகவே உங்களுக்கு நான் அந்த இதெல்லாம் இது பண்ணி காமிச்சிடுறேன். ஆனால் அந்த பிசுரெல்லாம் வராமல் எப்படி போடணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி போட்டுட்ருக்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே சரியா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆஃப்லோடு ஸ்டிச்சு டைப் 1க்கும் டைப் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும், இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேம்மா, நீ இதே இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக ஒரு டிசைன் போட்டு சிம்பிளாக போட்டால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்குமே தனித்தனியாக ஒரு டிசைன் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.